பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாட்டு சாணம், அப்புறம் வந்து கோமியம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பயிர் வந்து பச்சை பயிறு, உளுந்து, இல்லைன்னா கொண்டக்கடலை, இல்லைன்னா கொள்ளு, இதோட அது மாவு, அப்புறம் வந்து வெல்லம், இல்லைன்னா நாட்டு சக்கரை. இது ஒரு 2 கிலோ. இதோட அளவு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணி வந்து ஒரு 10 கிலோ, கோமியமும் 10 லிட்டரு, அப்புறம் வந்து நம்ம வெல்லம் அந்த மாவு சொன்னோம்ல, அதுல ரெண்டுலயும் தலா வந்து 2 கிலோ எடுத்துக்கணும். இது ரெண்டையும் எடுத்து நம்ம வந்து நம்ம சாணி எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோமியம் வந்து எந்த அளவுக்கு பழசா இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு இல்லைன்னா சிமெண்ட் தொட்டி இதுதான் யூஸ் பண்ணணும். இரும்பு ட்ரம்மு, பேரலு இந்த மாதிரி எதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா, அது நம்ம வரப்பு ஓரம் இல்லைன்னா அந்த உரம் போடாம இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வயல்ல இருந்து கைப்பிடி மண் எடுக்கணும். ஏன்னா அதுலதான் வந்து நமக்கு வந்து உயிர் தன்மை உள்ள அந்த நுண்ணுயிர்களோட பெருக்கம் இருக்கும். எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம பக்கெட்ல போட்டு கலக்கணும். இப்ப எப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம கோமியம் எடுத்துட்டு வந்திருக்காரு சாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் கோமியம் இருக்கு. இதுல வந்து நம்ம தண்ணிய ஆட் பண்ணிக்கிறோம். அதே அளவுக்கு நம்ம சாணி, நாட்டு மாட்டு சாணி எடுத்திருக்கோம். போட்டாங்களா? இப்போ சொல்ற அளவெல்லாம் ஒரு 10 லிட்டருக்கு தாங்கண்ணா. இது வந்து நம்ம ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 10 லிட்டர் சாணி, 10 லிட்டர் கோமியம். அதே மாதிரி நாட்டு வெல்லம், நாட்டு சக்கரை 2 கிலோ. 2 கிலோக்கு இப்போ 10 லிட்டருங்கிறதுனால 200 கிராம். இது எல்லாமே அப்படி நீங்க 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் டெமோங்கிறதுனால சிம்பிளா சொல்லிடுறேங்க. 200 கிராம் வந்து வெல்லங்க, நல்லா தூள் பண்ண எண்ணெய் வந்து 200 கிராம் வந்து. அதே மாதிரி நம்ம வந்து கொண்டக்கல் அந்த பயிர் எடுத்துருக்கோம் 200 கிராம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து நல்லா கலக்கணும். நல்ல இந்த கடிகாரம் சொல்லுவாங்கல்ல, அந்த இதில் வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலக்கணும். நல்லா கலக்கிட்டு மேலே ஒரு துணி இல்லைன்னா நம்ம துணி அதெல்லாம் நம்ம சாக்கு வச்சுருக்கோம் இல்லைங்க, நம்ம சணல் சாக்கு, அந்த மாதிரி போட்டு இரும்பு இந்த மாதிரி போகாத மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கணும். ஆமாம், ஏன்னா நம்ம மண் அப்புறம் ஏன் நம்ம போடக்கூடாதுன்னா இதில் வந்து சில கேஸ் ஃபார்ம் ஆகும். அதனால வந்து அப்பப்போ நம்ம மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து நம்ம குச்சி வச்சு கலக்கிடணும். இதில் வந்து ஒரு 3 நாள் இந்த மாதிரி வச்சுருக்கணும். 3 நாளுக்கு அப்புறம் எடுத்து நம்ம வந்து நீர் பாய்ச்சும் போது நம்ம தண்ணியில் கலந்து விட்டுடலாம். ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல ஃபில்டர் பண்ணிட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலாக்குற தண்ணியை எடுத்து 1 லிட்டருக்கு இந்த 1 லிட்டரு இந்த லிக்யூடை எடுத்து 10 லிட்டரு அந்த நம்ம ஹேண்ட் ஸ்ப்ரேயரோ பவர் ஸ்ப்ரேயரோ வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டைமும் தயாரிச்சுட்டு 3 to 7 நாளுக்குள்ள வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட நுண்ணுயிரோட பெருக்கம் வந்து குறைஞ்சிடும். அதனால நம்ம அப்பப்போ செய்யறத ஒரு 3 to 7 நாளுக்குள்ள பயன்படுத்தி முடிச்சிடணும். இதை வந்து 15 நாள் அந்த கேப்ல வந்து நம்ம பயிருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கலாம். இதனால என்ன ஆகுன்னா நம்ம பயிருக்கு வந்து நுண்ணுயிரோட பெருக்கம், வேர் வளர்ச்சி அதிகமாகும், நோய் தாக்கு அந்த எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகும், மகசூலும் வந்து அதிகமாகும். நம்ம சார் சொல்லியிருந்தாருங்களா, அந்த உரம் போடுறோம்ல, அதோட வந்து கிரகிக்கிற தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாகும். இல்லைன்னா நம்ம உரம் கொட்டுவோம், அதோட பயன் இருக்காது. இந்த மாதிரி அப்பப்போ வந்து நம்ம ஒரு சில இயற்கை வழிமுறைகளை பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம போடுற உரத்தோட முழுமையான சத்து வந்து பயிருக்கும் போகும், மண்ணுக்கும் வந்து மலடாகாது. அதோட உயிர்ப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரியாகிட்டு வரும். இனிமேல் பயன்படுத்துவீங்களா? அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதுதான் எல்லா பயிருக்குமே உள்ளாங்க. இப்ப பஞ்சகாவியால தயாரிக்கிறதுக்கு ஒரு 30 நாள் ஆயிடுங்கண்ணா. அது 30 நாள் கழிச்சு நம்ம வந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் லேட் ஆகுங்க. இப்ப ஜீவாமிர்தங்கிறது உடனே ஒரு 3 நாளுக்குள்ள வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து வயல்ல வந்து கொடுத்துடலாங்க. 48 மணி நேரம், அதிகபட்சம் 48 மணி நேரம் இருந்தாவே போதுங்க. இதுக்கு இது என்னென்ன அளவுங்கிறது மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேண்ணா. இப்ப நம்ம எடுத்துருக்கிறது வந்து 10 லிட்டர் தண்ணிங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் கோமியம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம் பருப்பு, ஏதாவது ஒரு பருப்பு வகை, உளுந்து, கொள்ளு, ஏதாவது ஒரு பருப்பு வகையில 200 கிராமுங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் 200 கிராமுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடி மண். இந்த கைப்பிடி மண் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயல்ல இருக்கக்கூடிய மண், இந்த கெமிக்கல் எல்லாம் படாத இடத்துல இருக்கக்கூடிய மண்ணா இருக்கும்.
செடிக்கு வேர் பக்கத்துல இருந்து எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா ரிசல்ட் இருக்குங்க. ஏன்னா அதுக்குரிய நுண்ணுயிர்கள் வந்து நம்ம செடிக்கு தேவை, நம்ம வயலுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் வந்து இதுல வந்து இனப்பெருக்கம் அடையிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. பட்ஜெட்ல ஒரு 40 வச்சிருந்தாவே போதுமானதுங்க. காலையில மாலையில வந்து கண்டிப்பா இப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு 4 சுத்து, இப்படி ஒரு 4 சுத்து மாத்தி மாத்தி சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு வரீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் இது வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணலாம். கீழே விடுறதா இருந்தா நம்ம வாய்க்கால்ல வெட்டுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பேரல் மாதிரி இருந்துச்சு அதில் வந்து லைட்டாக இல்லை அப்படின்னா நம்ம டெஸ்ட்ல வந்து கொடுத்துருவோம் அப்படின்னா நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து